ஹாய் விவர்ஸ் அன்பேசியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 15 வர இருக்க மகா சிவராத்திரியை பற்றி தான். அன்பேசியம் சிவபக்தர்களாக இருக்கட்டும் யாருமா இருக்கட்டும் இந்த வீடியோ பார்க்குறனால நீங்கள் வந்து சிவராத்திரி பற்றிய வரலாறு, அடுத்து சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்னென்ன சுவாமிக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் செஞ்சால் என்னென்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும், சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரியாத பல விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வச்சு பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க, இந்த ஒரு மகா சிவராத்திரிக்கு மிகப்பெரிய ஒரு கதை இருக்குது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கதை வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் வந்து இலங்கையில் இருந்திருந்தீங்கன்னா, ஸ்கூல் மாணவராக நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா சமய பாடத்தில் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, நான் வந்து படிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன், இல்லாட்டி படித்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய காலத்தில் வந்து பிரம்மா விஷ்ணு வந்து அவங்களோட தொழிலை செவ்வனே செஞ்சுக்கிட்டு வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா, பிரம்மா வந்து எல்லாத்துக்கும் தெரியும் படைத்தல் தொழிலை செய்வார் அவர். அதாவது பார்த்திங்கன்னா, உலகத்தில் உள்ள ஆடு மாடுலேருந்து மனுஷன்லேருந்து எல்லாத்தையும் வந்து அவர் தான் படைப்பார். ஏன் உலகத்தை படைத்தவர் அவர் தான் கருதப்படுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா விஷ்ணு இருக்கார். விஷ்ணு பார்த்திங்கன்னா வந்து இந்த உலகத்தில் உள்ள ஆடு மாடாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கட்டும், இந்த உலகமையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து காக்கிற ஒரு கடவுளாக வந்து விஷ்ணு தான் இருக்கார். அப்போ 2 பேரும் இப்படி அவங்களோட தொழிலை வந்து அழகாக வந்து நேர்த்தியாக வந்து நேர்மையோடு செஞ்சுட்டு வராங்க. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நாள் வந்து வாக்குவாதமும் ஏற்படுது. அது என்னத்தை பற்றினா, பிரம்மா சொல்கிறாரு, நான் தான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை படைக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா ஆடு மாடுலேருந்து மனுஷனை வச்சு நான் தான் படைக்கிறேன். அடுத்து உலகத்தையும் நான் தான் படைக்கிறேன். அதனால நான் தான் இந்த உலகத்தில் உள்ள பெரிய கடவுள் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இதை கேட்ட விஷ்ணு வந்து சும்மா இருக்காமல் அவர்கிட்ட வந்து படைக்கிறது காக்கிற தொழிலை பற்றி அவரும் பெருமையாக பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த உலகத்தை வந்து காத்து மக்களையும் காத்து அவங்கள இன்பமாக வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறேன். அப்போ நான் தான் இந்த உலகத்தில் பெரிய கடவுள், நீ வந்து எப்படி பெரிய கடவுள் அப்படின்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாரு. ஆனாலுமே பார்த்திங்கன்னா இப்படி 2 பேரும் மாறி மாறி இப்படி சொல்லி இருக்கனால டைமும் வந்து அப்படியே போய் இருக்குது. ஆனால் கடைசியில் 2 பேத்துக்கும் அப்படியே வாக்குவாதமும் நீடிச்சுட்டே தான் போயிருக்கு. அப்போ சிவபெருமான் நினைக்கிறாரு, இவங்க 2 பேத்துக்கும் வந்து ஆணவம் வந்து தலைக்கு வாங்கியிருக்கு, இவங்க 2 பேருக்கிடையும் வந்து வாக்குவாதம் நடந்துருக்கு, இதை நம்ம எப்படி சரி இல்லாமக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து சிவபெருமான் வந்து அவரை வந்து ஒரு ஒளிப்பிழமாக வந்து மாற்றி அந்த ஒரு பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கிற இடத்துல காட்சி அளிக்கிறாரு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மா விஷ்ணு ஒரு கணம் அதிர்ந்தே போயிடுறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒளிப்பிழம்பு வந்து நம்ம வந்து இப்போ உலகத்தில் வந்து பெரிய பெரிய கோபுரங்கள், ஈப்பிள் டவர், எவரெஸ்ட் சிகரம்லாம் பார்த்து பயப்படுறோமே, அது மாதிரிக்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரம்மனும் சிவனும் பார்த்திங்கன்னா அதை பார்த்து பயப்படுறாங்க. பிரம்மனும் சிவனும் இல்லை, பிரம்மும் விஷ்ணுவும் பார்த்திங்கன்னா பார்த்து பயப்படுறாங்க. இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் வந்து ஒரு இது டாஸ்க்கை சொல்கிறாரு. என்னென்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் 2 பேரும் இப்படியே நின்று சரி வராது, வாக்குவாதம் செஞ்சுட்டு சரி வராது, உங்கள்கிட்ட வேலைகளை பார்க்கறதுக்கு டைம் வேணும். அதனால் நீங்கள் வந்து என்ன செய்றீங்கன்னா, இந்த ஒரு எழுப்பிலம் போட்டு அடியும் முடியையும் 2 பேரில் ஒரு ஆள் ஒரு ஒன்று எடுத்துக்கிட்டு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, யார் பெஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு வரீங்களோ அவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இப்போ வந்து 2 பேத்துக்கும் மனசுக்குள்ளே ஓடுது, யார் பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்கும், அப்படியே நம்ம இப்போ கண்டுபிடிச்சா நம்ம பெரிய ஆள், அப்படியே நம்ம கண்டுபிடிச்சா நம்ம பெரிய ஆள் அப்படின்ட்டு 2 பேருக்கு மனசுலையும் ஓடுது. அதனால் டக்குன்னு வந்து நம்ம பிரம்மா இருக்கார், பிரம்மா வந்து அன்னப்பறவை வேடம் விட்டு அவர் பார்த்திங்கன்னா வானத்தில் வந்து அப்படியே பறந்துட்டு போயிட்டு சிவபெருமான்ட்டு முடியை காக்கிறதுக்காக போகிறாரு. அதே பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணு வந்து பன்றி உருவம் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நிலத்தை குடஞ்சிட்டே போயிட்டு பன்றி உருவத்தை பார்க்கறதுக்கு போகிறாரு. இது ஏன்னா அடியை காக்கிறதுக்கு போகிறாரு. இப்படியே செஞ்சு இருக்கையில் பார்த்திங்கன்னா டைமும் டிக்கிங் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா வருஷம் ஆகுது, மாதம் ஆகுது, அடுத்து வந்து யுகம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா 2 பேரும் இப்படி கண்டுபிடிச்ச பாடு இல்லை. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கும் போர் அடிச்சு போயிடுது, என்னடா நம்மளும் கண்டுபிடிச்சி எப்போ முன்னேறி நம்மளும் பெரிய ஆள் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வந்து போர் அடித்து சிவபெருமானை வந்து கை கூப்பி வணங்கி நிலத்தில் அப்படியே உட்காந்து வெயிட் பண்ணி இருக்காரு பிரம்மா வராச்சு. ஆனால் பிரம்மா கொஞ்சம் ஏமாற்றுவார். அதனால பார்த்திங்கன்னா அவர் மேலே போய் தாளம்பூ வந்து கீழே விழுகிறத காங்குறாரு. அப்போ டக்குன்னு தாளம்பூ விட்ட சொல்கிறாரு, இப்படித்தான் எனக்கு ஒரு பிரச்சனை, அதனால் நீ வந்து எனக்கு வந்து ஒரு உதவி செய்யணும். அதாவது நான் வந்து சிவபெருமான்ட்டு, அதாவது இந்த ஒளிப்பிழம்புட்ட முடியை கண்டுட்டதா நீ மேலேருந்து வரனால நீ எனக்கு அது சாட்சியாக உதவி செஞ்சு ஆமான்னு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட தாளம்பூவும் பெரிய கடவுளே நம்மகிட்ட கேட்குறாரு, செய்யாட்டி தப்பாகிருமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு விஷ்ணுகிட்ட சொல்லுது, பிரம்மாட்ட சொல்லுது, சரி சரி நானும் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணி அப்படி வந்து இந்த ஒளிப்பிழம்பை காங்குறாங்க கீழே வந்து. அப்போ ஒளிப்பிழம்பை கண்டோட சிவபெருமான் கேட்குறாரு, பிரம்மா நீ வந்து இப்படி முடியை கண்டியா அப்படின்னு. அதை கேட்ட நம்ம பிரம்மா சொல்கிறாரு, கண்டுட்ட சாமி, நான் வந்து உலகத்தில் நீ பெரிய கடவுளாக இருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
இதை கேட்டு நம்ம சிவபெருமானும் நீ பொய்த்தானே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் தாளம் போட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாளம் போட்டை கேட்டோன்னே தாளம்பூவும் சொல்லுது இவர் கண்டுட்டார் முடிய நான் மேலே இருந்துனே வரேன் நான் கண்டுட்டு தான் இவரை அப்படியே கூட்டிகிட்டு வந்து கீழே சொல்கிறதுக்காக அப்படின்னு சொன்னிச்சு. இதை கேட்டோன்னே நம்ம பிரம்மாவும் சரி சந்தோஷத்தில் வந்து திளைக்கிறாரு. ஆனால் நம்ம சிவபெருமான் முற்றும் பாஞ்சவர் தானே, அதனால சிவபெருமான் சொல்கிறாரு நீங்கள் 2 பேரும் பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிரம்மா நீ வந்து இப்போ மேலே போய்ட்டு என்னோட முடியவும் காங்கலை, தாளம் நீ வந்து சொன்னது பொய்ன்னு எனக்கு தெரியும், அதனால் உங்கள் 2 பேருக்கும் நான் தண்டனை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் சொல்கிறாரு. தாளம்பூ நீ வந்து இந்த உலகத்திலேயே வந்து சிவ பூஜைக்கு எடுக்கவே விட மாட்டேன் உனைய. அடுத்து வந்து பிரம்மா நீ ரொம்பவே பொல்லாதவன், நீ என்னையவே ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா நீ வந்து உனக்கு வந்து இந்த உலகத்தில் கோவிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 தண்டனைகளை வந்து சிவபெருமான் வைக்கிறாரு. அந்த ஒரு கணத்தில் நம்மளோட தப்பை உணர்ந்துக்கிட்ட 2 பேரும் மன்னிப்பும் கேட்குறான் சிவபெருமான்ட்ட. ஆனாலுமே கூட சிவபெருமான் வந்து 2 பேர்த்துக்கும் தண்டனை கொடுத்தபடியாக அந்த கதையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஒளிப்பிரமாக தகன்னு வெப்பமாக வந்து இது தானே இருந்தார். இப்போ அவர் டக்குனு என்ன செய்கிறாரு, அவரையும் வந்து ஒடுங்கி போயிட்டு ஒரு மலையாக மாறுறாரு. இந்த ஒரு நாள் தான் பார்த்திங்கன்னா நம்ம கும்பிடுற இந்த 7 தலைமுறையும் கொண்டாடுற ஒரு சிவராத்திரியாக வந்து பிற்காலத்தில் அவங்க கும்பிடுற ஒரு நாளாக மாறிடுச்சு. இதுதாங்க இந்த விட்டு மெயின் கதையாக காணப்படுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இப்படி சொன்னனால பார்த்திங்கன்னா தேவர்களாக இருக்கட்டும், நிறைய வேடர்மார்களாக இருக்கட்டும், இல்லாட்டி முனிவர்மார்களாக இருக்கட்டும், இப்படியே இந்த ஒரு சிவராத்திரி நாள் அன்னைக்கு நல்ல விரதம் இருந்து பார்த்திங்கன்னா பூஜை முறைகளை செய்து பார்த்திங்கன்னா சிவபெருமான்கிட்ட நிறைய வரங்களாக வாங்குறாங்க. அதில் ஒரு கதை நான் கேள்விப்பட்டது பார்த்திங்கன்னா முந்தைய ஒரு புக் படித்தேன். அதில் சொன்னாங்க என்னன்னா ஒரு காலத்தில் வந்து ஒரு வேடையை வந்துட்டு இருந்திருக்கான். அவன் பார்த்திங்கன்னா காட்டில் எப்பயும் நல்லா இருந்து மிருகங்களை வேட்டையாடி வந்து சாப்பிட்டு அப்படி ஆத்தலாக இருந்திருக்கான். இப்போ காலப்போக்கு போகையில் அவனும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படி வேட்டைக்கு போகையில் பார்த்திங்கன்னா ஒரு புலி வந்து அவனை துரத்துறதுக்கு ரெடி ஆயிருக்கு. இதை கண்டு அவன் என்ன செஞ்சான், டக்குன்னு ஓடி போகிறான். அப்படியே ஓடி போயிருக்கு, ஒரு மரத்தையும் காங்குறான். சரி இந்த புலிகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம மரம் தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து துணையாக இருக்குது, சரி இந்த மரத்துலேயே ஏறிடும்னு சொல்லி என்ன செய்கிறான்னா அந்த மரத்துலேயும் பார்த்திங்கன்னா ஏறுறான் யார், அந்த வேடை. ஏறி அப்படியே உட்காந்துருக்கான். ஆனால் டைமும் பார்த்திங்கன்னா அந்தியும் ஆகிருச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த புலி வந்து அவனை வந்து திங்கிற ஒரு வெறியில் பார்த்திங்கன்னா கீழேயே பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் வந்து அப்படியே இப்போ ஓரத்தில் வந்து நின்றுகிட்டே இருக்கா அந்த புலி. இதை பார்த்தா வேடனுக்கும் வேறு செய்ய வழி இல்லை. நம்ம நீ வீட்டுக்கெல்லாம் போயிடாது, நம்மளுக்கு சாப்பாடும் கிடையாது, நம்ம இன்றைக்கி முழிச்சிட்டு தான் இந்த மரத்தில் இருக்கணும் போல். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூங்கினாலும் இன்றைக்கி கீழே விழுந்தால் அந்த புலிக்கு நம்ம இரையாயிரும், அதனால் நம்ம முழிச்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருக்கான். அப்புறம் அப்படியே அந்தியும் இரவும் ஆகுது. இவனுக்கும் தூக்கமும் வராமல் அப்படியே கொஞ்சம் முழிச்சு இருக்கான். ஆனாலும் கொஞ்சம் தூக்கம் வர்ற மாதிரியே ஆகுது. இதனால் வேடன் என்ன செய்கிறான், டக்குன்னு நம்ம வந்து இந்த தூக்கத்தை கலைக்கணும்னு நம்மளுக்கு ஒரு வேலை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறான். அப்போ தான் எனக்கு நல்ல ஐடியான்னு வருது, இந்த மரத்தில் உள்ள இலையெல்லாம் ஒன்று ஒன்றா பிரித்து நம்ம கீழே போட்டு இருப்போம். அப்போ நம்ம வேலை செய்யணும்னா நம்மளுக்கு தூக்கமும் வராது, நம்ம வந்து இந்த புலிகிட்ட வந்து உயிரையும் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் உள்ள இலையை வந்து முள்ளம்ப பிச்சுட்டே போட்டு இருக்கான். பிச்சு போட்டுகிட்டே அவனும் வந்து இருக்கான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து அவனுக்கு வந்து வாழ்க்கையிலே ஒரு ஜெக்பாட்டாக அமைய போகுதுன்னு அந்த நேரத்தில் அவனுக்கு தெரியல. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த ஒரு வேலையை அப்படி பிச்சு போட்டு இருக்கே பார்த்திங்கன்னா அது கீழே ஒரு சிவலிங்கமும் இருந்திருக்கு. இதை வந்து அவன் வந்து கவனிக்கிறான். அவனுக்கும் வந்து அந்த சிவலிங்க வழிபாடு அதெல்லாம் பற்றி தெரியவும் தெரியாது. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேருந்து அவன் பிச்சு போட்ட இலையும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து உகந்த ஒரு இலையான பூஜைக்கு ஏற்ற இதான என்ன வில்வம் இது இலை வேறு. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான இந்த ஒரு வேடனுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே வந்து ஒரு ஜெக்பாட்டும் அடிக்குது. என்னென்னா பார்த்திங்கன்னா இப்படி விடிய அப்படி இந்த வில்வ இலையை வந்து பிச்சு போட்டதுனாலையும், அதுவும் பார்த்திங்கன்னா சிவராத்திரி வேறு அன்னைக்கு அந்த இரவு பொழுது வந்து சிவராத்திரிக்கான இரவு பொழுது. ஆனால் சிவராத்திரி அன்னைக்கு அந்த இலையை பிச்சு போட்டனாலையும், இன்னொன்று சிவபெருமான் அப்படி வில்வ இலையால் பூஜித்தனாலையும் அந்த ஒரு வேடனுக்கு பார்த்திங்கன்னா சொர்க்கமும் கிடைக்குது. கடைசியில் அவன் வந்து சொர்க்கத்தை எழுதி நல்ல ஒரு வாழ்வும் வாழ்கிறான். இதில் ஒரு அர்த்தம் என்னென்னா பார்த்திங்கன்னா, தெரியாமல் இந்த ஒரு வேடனே இப்படி ஒரு சிவராத்திரி செஞ்சாலும் அவனுக்கு எவ்வளோ பலன்கள் கிடைச்சி அவன் சொர்க்கத்துக்கே போயிட்டான். அப்போ நம்ம இந்த ஒரு சிவராத்திரியை தெரிஞ்சு ஒரு முறைப்படி விரதம் இருந்து அந்த சிவபெருமானை நம்ம வழிபட்டால் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும்னு நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக நான் ஒரு கேள்வி கேட்குறது என்னென்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து சிவராத்திரிக்கு ஒரு ஐடியா இருக்காது என்ன செய்யணும் அப்படின்னு. வீட்டிலலாம் சொல்லுவாங்க முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாட்டுக்கு முழிச்சிருக்கீங்க, இல்லாட்டி கோயிலுக்கு போவீங்க. எவ்வளோ பேரும் உண்மையாக சிவபெருமானை வழிபடுறீங்க. நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சிவபெருமான் நினச்சி ஒரு தியானம் பண்ணுறீங்க, ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. இன்னும் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் முழிச்சிருந்தாலும் சிவபெருமானை வழிபடுறீங்களா இல்லாட்டி சும்மா முழிச்சு கடமைக்கு முழிச்சிருக்கீங்களான்னு நீங்கள் வந்து கமெண்டில் பதிவு செய்யுங்க. சரியா?
அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லவே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து நம்ம என்னென்ன வழிபாட்டு முறைகள் செய்கிறதுன்னு பார்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா 4 சாம பூசைகள் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள்லேயும் சரி இல்லாட்டி வீடுகளில் இருந்தாலும் சரி நம்ம செய்யணும். ஏன்னா பார்த்திங்கன்னா 4 சாமி பூசையும் ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு பலன்களையும் தரக்கூடியது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்திக்கு வந்து 6 மணிலேருந்து தான் இந்த ஒரு விரத காலம் துவங்குது. பெஸ்ட்டு காலமே பார்த்திங்கன்னா அந்திக்கு வந்து 6 மணிலேருந்து ரவிக்கு 9 மணிக்கு வரைக்கும் தான் முதல் யாம பூஜையே இருக்குது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா 2ஆவது மணி பூஜை பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 12 மணி வச்சும் இருக்குது. அடுத்து 3ஆம் கால பூஜை பார்த்திங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வச்சு இருக்குது. அப்புறம் வந்து 4ஆம் கால பூஜை அதிகாலை 3 மணிலேருந்து அது காலை வந்து 6 மணி வச்சும் இருக்குது. சரியா, இந்த ஒரு 4 சாம பூஜை வந்து ரொம்பவே முக்கியம் தான் சொல்லப்படணும். ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கால பூஜையிலையும் இந்தந்த மலர்களை கொண்டு தான் இந்த வருஷம் வந்து நம்ம வழிபடணும், இந்த நைவேத்தியங்கள் நம்ம சிவனுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா வரைமுறைகள் இருக்குது. நம்ம அதை பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு ரொம்பவே நன்றி. போர் அடிக்காமல் இருந்துச்சுன்னா கமெண்டில் ஆமான்னு அப்படின்னு சொல்லுங்கள், போர் அடிச்சுன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட் பற்றி நான் போடுறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஆன்மீகம் தேவையான தகவல்கள் இதில் வரும். சரி, நம்ம வந்து 4 சாம பூசையிலையும் என்னென்ன செய்யணும், என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 சாம பூசையில் முதலாவது பூசை பார்த்திங்கன்னா மாலை 6 மணிலேருந்து ரவைக்கு 9 மணி வச்சு தான் நடக்கும். இந்த ஒரு அபிஷேகம் பார்த்திங்கன்னா பிரம்மன்ட்டு அம்சமாக நம்ம சிவனை வழிபடுறத தான் குறிப்பிடுது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிவபெருமானுக்கு வந்து அந்த நேரம் பார்த்திங்கன்னா கோவிலில் சரி இல்லாட்டி நம்ம வீட்டில் அபிஷேகம் செஞ்சால் இந்த ஒரு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பஞ்சகவியத்தை கொண்டு நம்ம வந்து சிவபெருமானை வந்து அபிஷேகம் செய்யணும். இது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கவியம்னா நம்ம வந்து பால் இருக்கே, அந்த பால், தயிர், நெய், கோமியம், சாணம் அதெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி செய்கிற ஒரு அபிஷேக பொருள், அதுதான் பஞ்சகவியம். இது வீட்டில் கூட நீங்கள் ஈஸியாக செய்யலாம். உங்கள் வீடுகளில் இல்லாட்டி பக்கத்து வீடுகளில் வந்து மாடு அப்படியா வளர்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பெற்று நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இப்படி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம். இது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லப்படுது முதலாம் சாம பூசையில் செய்கிறது. சரியா, இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைமும் எடுக்க போகிறதில்ல, பணமும் செலவாகிறதில்ல, இலவசமாக கிடைக்கிற பொருட்களை வச்சு இது செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முதலாம் சாம பூசையில் இப்படி அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு அலங்காரமாக நம்ம வந்து சிவபெருமானுக்கு என்ன அலங்காரம் செய்யணும்னா பார்த்திங்கன்னா சிவலிங்கத்துக்கு வந்து சந்தனத்தை நல்லா பூசி வில்வ இலைகள் இருக்குது தானே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சிவபெருமான ஓம் நம சிவாயோ இல்லாட்டி சிவாய நமகோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மந்திரங்கள் இருக்குது சிவபெருமானம் சிவபெருமானுக்கு சொல்கிறதுக்கு. அதெல்லாம் பற்றி நீங்கள் சொல்லிட்டோ இல்லாட்டி ஃபோனில் சரி போட்டு அந்த பாட்டு கேட்குற மாதிரி செஞ்சுட்டோ வில்வ இலையால் பார்த்திங்கன்னா நீங்கள் சுவாமிக்கு வந்து அர்ச்சனை செய்யலாம். அடுத்து நம்ம சிவபெருமானுக்கு வந்து என்ன நைவேத்தியம் படைக்கலாம், அதாவது பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் படைக்கலாம்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல இனிக்கிறபடியாக நம்ம மனசாட்சிக்கு தோன்றபடியாக நல்ல இனிப்பான ஒரு பொங்கல் செஞ்சு சிவபெருமானுக்கு படைக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பலன் இருக்கும். அது மாதிரி இந்த முதலாம் சாம பூசைக்கும் பலன் இருக்குது. நம்ம இப்படியெல்லாம் செஞ்சால் என்ன பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு புராண காலத்துலேருந்து இப்போ வச்சு நம்பப்பட்டு வருதுன்னா இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட வறுமையெல்லாம் நீங்கிறதாகவும் செல்வம் சேர்றதாகவும் இந்த ஒரு முதலாம் சாம பூசை காணப்படுது. சரி கைஸ், நம்ம அடுத்து வந்து 2ஆம் சாம பூசையை பற்றி பார்க்கலாம். 2ஆம் சாம பூசை பார்த்திங்கன்னா சரியாக 9 மணிலேருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் நடக்கும். இந்த ஒரு காலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவனை வந்து ஒரு காத்தல் கடவுள், அதாவது விஷ்ணுவாக வழிபடுறதா இந்த ஒரு 2ஆம் சாம பூசை வந்து காணப்படுது. இந்த ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து சிவபெருமானை வந்து சர்க்கரை, தேன் இல்லாட்டி நெய் அதெல்லாம் பயன்படுத்தி அபிஷேகங்கள் செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலத்தில் நம்ம சிவபெருமானுக்கு பன்னீர் இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா ரோஜா பூ இல்லாட்டி மல்லிகை பூக்களில் செய்கிற அந்த பன்னீரை கொண்டு பார்த்திங்கன்னா துளசி இல்லாட்டி வில்வத்தால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவபெருமானை அர்ச்சனை செய்யலாம். சரியா, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானுக்கு என்ன ஒரு அபிஷேகம், அதாவது பார்த்திங்கன்னா என்ன ஒரு நிவேதனம் படைக்கலான்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சரி, தெரிஞ்சிடவங்க நான் சொல்கிறது சரியாக போய் கமெண்டில் சொல்லுங்கள். என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா பாயாசம் வந்து நம்ம சிவபெருமானுக்கு வந்து நிவேதனமாக வைக்கணும். சரியாங்க. சரி, நம்ம முதல்ல பார்த்தோம்னாக்கி இந்த ஒரு சாம பூசைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும்னா நம்ம மனசில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை நிறுத்தி வழிபடுறதுனால மன அமைதியும், அடுத்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற
பிரச்சனைகள், குழப்பங்கள் அதுவும் பார்த்திங்கன்னா தீருது. இப்போ நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா வீடுகளில் பார்த்திங்கன்னா பண கஷ்டம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வாங்க வேண்டிய ஒரு கஷ்டம் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உணவுக்கே கஷ்டமாக இருக்கும், உடைக்கு கஷ்டமாக இருக்கும். அடுத்தோடனே வீடை வந்து இன்னும் பெருப்பி கட்ட வேண்டிய கஷ்டமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிள்ளைங்க வந்து படிக்காமல் கல்வி பிரச்சனை இருக்க ஒரு கஷ்டம் இருக்கும். இப்படி நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து தீர்க்கிறதுக்கு இந்த 2ஆம் கால பூஜையை நீங்கள் வந்து நல்லா உருப்படியாக கும்பிடணும் நான் சொன்ன மாதிரிக்கு. சரியா? அப்படித்தான் வந்து இந்த ஒரு பூஜை வந்து செய்யப்படணும்னு புராணங்களில் சொல்லப்படுது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் கால பூஜை வந்து நள்ளிரவு 12 மணிலேருந்து அதிகாலை 3 மணி வச்சு தான் நடக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து முக்கியமான ஒரு பேர் சொல்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா லிங்கோத்பவ காலம். அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து சிவனை வந்து ஒரு அழிக்கிற கடவுளை ருத்ர அம்சமாக வந்து கும்பிடுற ஒரு நேரம்னு சொல்லப்படுது. மற்ற நேரங்களில் நீங்கள் வந்து சுவாமியை கும்பிட முடியாட்டி இந்த ஒரு லிங்கோத்பவ காலத்தில் சிவபெருமானை கும்பிட்டா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயும் அந்த கும்பிடாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் நம்மளுக்கு ஒரு பலனும் வந்து மற்ற இதில் கிடைக்காத மாதிரி இதில் வந்து ரொம்பவே கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதனால் நிறைய பேர் கஷ்டமானவங்க, வயசு போனவங்க, உடல் வந்து நோய்வாய்ப்பட்டவங்க வந்து இந்த ஒரு லிங்கோத்பவ காலத்தை மட்டும் மெயினாக கும்பிட்டாலே ரொம்பவே நல்லாவே இருக்கும்னு புராணங்கள் சொல்லுது. இந்த ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து நம்ம வந்து என்ன அபிஷேகம் செய்யணும்னா பார்த்திங்கன்னா தேனால அபிஷேகம் செய்யலாம். இல்லாட்டி பார்த்திங்கன்னா பழச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யலாம். ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிவராத்திரியில் இந்த ஒரு 3ஆம் கால பூஜையில் பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து பச்சை கற்பூரம்னு தான் சொல்கிறது. இதை வந்து சாத்தி பார்த்திங்கன்னா தும்பை மலர்கள், அது நானும் கேள்விப்பட்டதில்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் வந்து அது எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சரி ஒரு உதாரணங்கள் சொன்னால் நல்லாவே இருக்கும். அதை கொண்டு சிவபெருமானுக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை செய்வது வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். இதுதான் இந்த ஒரு 3ஆம் கால பூஜையில் வந்து நம்ம சிவபெருமானுக்கு செய்ய வேண்டிய அலங்காரமாக இருக்குது. சரியா? அடுத்து வந்து நிவேதனம், அதாவது பார்த்திங்கன்னா நைவேத்தியம். நம்ம சிவபெருமானுக்கு என்ன படைக்கலாம்னா அதாவது பார்த்திங்கன்னா எள்ளு உருண்டை செய்கிறோம். அந்த எள்ளால் வந்து நம்ம வந்து சோறு செய்து சிவபெருமானுக்கு சுட சுட பரிமாறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பலன், அது பார்த்திங்கன்னா தீய பழக்கங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா பாவத்தை வந்து விலக்கி விடுற ஒரு பலன் தர்ற ஒரு பூசையாக இந்த 3ஆம் காலம் இருக்குது. நான் சொன்ன மாதிரிக்கே பார்த்திங்கன்னா மற்ற பூசைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பாவமாக அது வந்து நீங்கிறதா சொல்லப்படல. ஆனால் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறதுக்கு காரணமே நான் வந்து பார்த்ததுலேயே லிங்கோத்பவ காலத்தில் தான் சிவபெருமான் வந்து அடிமொழி காணாத அளவுக்கு உள்ள அந்த உருவத்தை வந்து கோவில்கள்லாம் வழிபடுவாங்க. அதனாலே இது ரொம்ப ஸ்பெஷல். அதனால் இந்த ஒரு காலத்தை நீங்கள் வந்து மிஸ் பண்ணவே கூடாதுன்னு தான் நானும் சொல்லுவேன். அதனால லிங்கோத்பவ காலத்தை எல்லாமே மெனக்கட்டு கும்பிடுங்க. அதனால பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4ஆம் காம பூசை. இது பார்த்திங்கன்னா அதிகாலை 3 மணிலேருந்து 6 மணி வச்சும் இந்த ஒரு பூசையை வந்து சிவனை வந்து நம்ம வந்து அனுக்கிரகம் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாதா இருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து சிவபெருமானை வந்து மறுவாழ்வு தர்ற ஒரு கடவுளாக வழிபடுற நேரமாக இது காணப்படுது. இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா சிவபெருமானை வந்து நம்ம கரும்புச்சாறு இல்லாட்டி இளநீரை கொண்டு வந்து சிவபெருமானை அபிஷேகம் செஞ்சால் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அலங்காரமாக வந்து நம்ம சிவபெருமானுக்கு இப்போ வந்து மல்லிகை, முல்லை அதுமாரி நல்லா வந்து வாசம் அளிக்கக்கூடிய நறுமண பூக்களால் நம்ம ஏன்னா அலங்காரம் செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா சந்தனத்தால் அலங்காரம் செய்யணும். அடுத்து பார்த்திங்கன்னா நிவேதனமாக இந்த ஒரு 4ஆம் சாம பூசையில் வெள்ளை சாதம், அதாவது சுத்தமான ஒரு அன்னத்தை வந்து சோறை வந்து நம்ம சிவபெருமானுக்கு படைக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பலனாக வந்து பிறவி பிணிகள், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் செஞ்ச பாவங்கள் அதெல்லாம் இல்லாமல் போயிட்டு நோய்கள்லாம் இல்லாமல் போயிட்டு நம்மளுக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததுன்னா 4 சாம பூசைகள்லேயும் நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன அபிஷேகம், அதாவது பார்த்திங்கன்னா பூவா இல்லாட்டி தேனா இல்லாட்டி வேறு என்ன. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா நிவேதனமாக என்ன படைக்கணும், அடுத்து பார்த்திங்கன்னா அலங்காரம் என்ன செய்யணும், அடுத்து இந்த பூசைகள்கிட்ட பலன் என்னன்றதை இப்போ பார்த்தோம். இதில் விளக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது விளக்கம் தெரியாட்டி என்னோடய வீடியோ முள்ள வச்சு பாருங்கள். இன்னொன்று வந்து கமெண்டில் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கான நான் வந்து ஒரு பேச்சு உரையை வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வாட்சி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியாங்க? அடுத்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த ஒரு பேச்சு உரையை நான் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் வந்து கட்டுரைமாகி தான் இருக்கும், வாசித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா?
அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ல போறது என்னன்னா, இந்த ஒரு சிவராத்திரி காலத்தில நீங்க வந்து முக்கியமான ஒரு 5 மந்திரங்கள் சொன்னா, வாழ்க்கையில வந்து மறுவாழ்வு பெற்று நல்லாவே வாழலாம். அதில முக்கியமாவே பார்த்தீங்கன்னா, சிவனுக்கு பிடிச்ச ஓம் நம சிவாய ஒரு மந்திரத்த சொல்லுங்க. இது வந்து இறைவனுக்கு வணக்கம் தெரிவிக்கிற விதமா சொல்லப்படுறதும், இது சிவனுக்கே பிடிச்ச ஒரு மந்திரமா காணப்படுது. அத மெயினா சொல்லி இந்த 4 சாமி பூஜைகள்லயும் வழிபடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மகா மிருத்யுஞ்சய மந்திரம் ஒண்ணு இருக்கு. இத நான் சொல்லுறேன். கேட்டுக்கிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஓம் த்ரைம் வெம்பகம் யஜாமகே அப்படின்னு ஒரு மந்திரம் தான். இது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் தர்ற மந்திரமா இதுவரைக்கும் நம்பப்பட்டு வருது. அதனால நீங்களும் நம்பி இந்த ஒரு மந்திரத்த வந்து மனசார சொன்னீங்கன்னா, உங்களோட ஆரோக்கியம் வந்து இன்னும் விருத்தி அடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ருத்ர காயத்ரி மந்திரம்னு ஒண்ணு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே. இது பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கைக்கு ஞானம் கிடைக்கிற ஒரு மந்திரமா காணப்படுது. அதனால உங்களுக்கு ஞானம், கல்வி அறிவுலாம் வேணும்னா, இந்த மந்திரத்த வந்து நீங்க 4 ஜாம பூஜைகள்ல வந்து சொல்லி வழிபடலாம் சிவபெருமானுக்கு. அடுத்து சிவாஷ்டகம். அதாவது சிவன வந்து அழகா புகழ்ந்து பாடுற ஒரு பாடல் போல. அதையும் நீங்க பாடுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அத பத்தி விளக்கமா அடுத்த வீடியோ கால்ஸ்லயும் போடுறேன். அடுத்து வில்வாஷ்டகம். இது வந்து வில்வ இலையோட ஒரு பெருமைய சொல்ற ஒரு பாடலா இருக்கு. இதையும் நீங்க பாடுனீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிச்சு உங்களுக்கு பலன்களை தருவார். சரியாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நீங்க வீட்டில் வந்து சிவபெருமானை வழிபட போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கோயிலுக்கு போக வசதி இல்லை. உங்கள்ட்ட வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சிவலிங்கம் வச்சிருக்க ஒரு கோயிலும் இல்லைன்னா, நீங்கள் இப்படி செய்யலாம். என்னென்னா வீட்டில் வந்து நீங்கள் வந்து சிவபெருமான் படம் இருந்தால், நீங்கள் ஒவ்வொரு பூஜைக்கும் பார்த்தீங்கன்னா எழும்பி சிவபெருமானுக்கு வந்து பால், பழங்கள் வச்சு, இல்லாட்டி பொங்கு சோறு அதுமாரிக்க வச்சு, இல்லாட்டி அவல் வைத்து, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பூக்களை வச்சு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு வந்து நீங்கள் வந்து சாம்பிராணி, அடுத்து பார்த்தீங்கன்னா தீபம் காட்டி சிவபெருமானை வழிபடலாம். எங்கள் வீட்டில் நான் வந்து அப்படி தான் செஞ்சேன் போன வருஷம். அதில் நாங்கள் என்ன செஞ்சோம்னா பார்த்தீங்கன்னா, பெஸ்தபோல் வந்து பெஸ்ட்டு பூசையில் வந்து பழங்களை வெட்டி வச்ச அன்னைக்கு நினைவு இருக்குது. அதை வச்சுட்டு நாங்கள் வந்து சாம்பிராணி போட்டு அதெல்லாம் இது ஏன்னா தீபம்லாம் காட்டிட்டு சிவபெருமான்ட்டு அந்த சிவபுராணத்தை படிச்சுட்டு முடித்தோம். அடுத்த பூசைக்கு அது மாரிக்கே அந்த பொங்கல் சோறு அது மாரிக்கே பாலெல்லாம் வச்சுட்டு ஏன்னா சாம்பிராணி, பத்தி அதெல்லாம் வச்சு சூடெல்லாம் வச்சு பற்ற வச்சு பாட்டிட்டு சிவபுராணம் படித்து தூங்கணும். அது மாரிக்கே ஓம் நம சிவாயலாம் சொல்லி இல்லைன்னு ஓடி ஓடி உட்காந்த ஜோதி அந்த மாதிரி பாடல்லாம் படித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதெல்லாம் விரும்பி இப்போ கேட்குறது படிக்கிறது அது மாதிரிக்கே படிச்சுட்டு தான் நாங்கள் இதை செஞ்சோம். அடுத்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை பற்றி இந்த டிவிலெலாம் பார்த்திங்கன்னா கதைகள் படங்கள் போடுவாங்க. அதை பற்றி நாங்கள் பார்த்துட்டு அப்படி தான் இருந்தோம். நீங்களும் வந்து வீட்டில் செய்கிறனா இந்த மாதிரி செஞ்சு வழிபடலாம். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ரொம்பவே வந்து வீட்டிலேருந்தே பலன் பெற ஒரு ஐடியாவும் நம்ம சொல்லலாம். ஆனாலுமே கூட பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து இந்த சிவராத்திரிக்கு வந்து சிவன் கோயிலுக்கு போகணும்னு. இந்த பையனை பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து சிவன் கோயில் இல்லாதனால பார்த்திங்கன்னா வேறு கோயிலுக்கு சரி போயிட்டு சிவபலிவாடு செய்கிறத நான் பார்க்குற ஐடியா இருக்குது. ஏன் உங்கள் ஊரில் கூட சிவராத்திரிக்காக சிவராத்திரிக்கு செய்கிறதுக்கு வந்து சிவன் கோயில்கள் இருக்கலாம். இல்லாமல் இருக்காது, இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் எந்த ஊர், எந்த கோவில் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்குது சிவன் கோவில், அது பேர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பையனை வந்து ஒரு முருகன் கோயிலில் போயிட்டு தான் பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு செய்கிறதா இருக்கேன். இல்லாட்டி வீட்டிலே செய்கிற மாதிரி தான் ஐடியா. உங்களுக்கு என்ன அப்படி ஐடியா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான ஒரு விளக்கத்தை தர முடிஞ்சால் அடுத்த வீடியோ தரேன். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா இலங்கையிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நிறைய கோவில்களில் முக்கியமாக நம்ம சொல்லப்போனால் பஞ்சபூத தலங்கள்லேயும் பஞ்ச ஈஸ்வரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக வந்து சிவ வழிபாடு நடக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்பவே வந்து சிறப்பு பெற்ற ஒரு தலமாக இருக்குது பார்த்திங்கன்னா ஆதியோகி ஈசா மையம். அது பார்த்திங்கன்னா வந்து எல்லா நாளும் நான் கேள்விப்படுறது என்னென்னா அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா அன்னதானம் மக்களுக்கு வழங்குறதா இருக்கட்டும், பசுக்களை வந்து பராமரிக்கிறதா இருக்கட்டும், அங்கே உள்ள தியான நிலைகளை மேற்கொள்கிற அந்த பீடங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தூய்மை பண்ணப்படுறதும் வழிபாடுகள் சிறப்பாக நடக்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாளைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிவன் கோயிலில் வந்து இரவு வந்து லேசர் லைட் வந்து அந்த சிவபெருமானுக்கு அடித்து அழகாக வந்து சிவபெருமானை ஒளியால் மின்ன வைக்கிற ஒரு அதிசயம் அங்கே நடக்குதுன்னு லைட்டிங் ஷோலாம் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிவராத்திரி பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ஆதியோகி ஈசா மையத்தில் பார்த்திங்கன்னா 7 மணி அந்த டைம் வாக்கில் துவங்குற மாதிரிக்கு லைட் ஷோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு. இன்னொன்று இந்த உள்ளுக்குள்ளே அந்த மிகப்பெரிய சிவலிங்கத்துக்கு பார்த்திங்கன்னா அபிஷேகம் நடந்து ஆராதனைகள் நடந்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு. அதனால நிறைய மக்கள் அங்கே போகிறீங்க. சரியா? அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஆதியோகி சிவன் கோயிலில் ரொம்ப பூஜைகள், ரொம்ப நிகழ்ச்சிகள், பாடல்கள், கச்சேரிகள், டான்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா நடக்கிறதுனால நிறைய பேர் போகிறதுக்கு பரவாயில்ல. இப்போ இல்லைனாவே போய்க்கணும். அடுத்து நான் சொல்ல வரது என்னென்னா இது வந்து
இலங்கை மார்க்கெட்டில் இந்தியா. அதனால கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் இது புக் பண்ணி போகிறதா இருந்தாலும் நல்ல வெள்ளனாவே போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கான இடத்தை பிடிச்சி வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து அழகாக உட்காந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா உணவெல்லாம் அங்கே இலவசமாக தர்றாங்க. நீங்கள் வந்து கவலைப்படுறதால அந்த சாப்பாடு கொண்டு போகிறதால இருந்தாலுமே நிறைய பேருக்கு சாப்பாடு வந்து கொஞ்சம் வாங்குறது லைனில் போகிறதா கொஞ்சம் கஷ்டமாக பிடிக்காம அப்படி இருந்துச்சுன்னா சாப்பாடு கொண்டு போய்ட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிறது நல்லதான்னு நான் சொல்லுவேன். சாப்பிடாம இருந்தாலும் நல்லது தான். ஏன்னா பற்றி சேராதிரி தண்ணி நானும் சாப்பிட்றத பற்றி அப்படி இருக்கேன். அதை சாப்பிடாம இருந்தாலும் நல்லது தான். சரியாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத தலங்களை பற்றி. இது பார்த்திங்கன்னா பஞ்சபூத தலங்கள்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம சிவபெருமான் கோயில் தான் இந்த பஞ்சபூத தலங்களும். அதாவது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கோவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா காளஹஸ்தி கோவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அப்படின்னு சொல்லி நிறைய கோவில் இருக்குது. இது வந்து என்ன அர்த்தம் வந்து இந்த பஞ்சபூத தலங்கள் சொல்லப்படுதுன்னா பார்த்திங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு இருக்குது. அது அந்த விட்டு அடையாளமாக விளங்குற இறைவன் பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த ஒரு கோவில் காணப்படுது. அதில் பார்த்திங்கன்னா அக்னி தலமாக வந்து திருவண்ணாமலை விளங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக காணப்படுற விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மலை தான் வந்து சிவன் இருக்க இடமா காணப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு திருவண்ணாமலை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த திருவண்ணாமலை வந்து கார்த்திகை தீபத்துக்கு ரொம்பவே சிறப்பாக வந்து பக்தர்கள் வந்து கிரிவலம் போகிறதா இருக்கட்டும், அந்த நெருப்பு ஜோதியும் மழை காற்றுன்னு சொல்லிட்டு எந்த இதுலேயும் அலையாமல் எரியதாக இருக்கட்டும், அதெல்லாம் ஸ்பெஷலாக இந்த கோயிலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகா அபிஷேகங்கள், மகா ஆராதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான மக்கள் போகிற ஒரு இடமா இந்த திருவண்ணாமலை காணப்படுது. அதுவும் சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் கிரிவலம் போகிறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ மக்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்களும் கஷ்டப்பட்டு அந்த கிரிவலத்தை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு சிவனை சுற்றி வந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் இதுக்கும் போகிறது உங்களோட விருப்பம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா நிலமாக சொல்லப்படுற ஏகாம்பரநாதர் கோயில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிவலிங்கம் வந்து மண்ணால் ஆன சிவலிங்கம் கொண்ட ஒரு கோயிலாக காணப்படும். இங்கே வந்து சிவபெருமானுக்கு மண்ணில் நீரில் அபிஷேகம் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிவபெருமானுக்கு எண்ணெய் காப்பு தான் நடக்குது, நீர் அபிஷேகம்லாம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுவும் ரொம்ப ஸ்பெஷலான கோவில். இங்கேயும் நீங்கள் போய்ட்டு வழிபாடுகள் மேற்கொள்ளலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீர் கொண்ட தலமாக காணப்படுற ஜம்புகேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா திருவானைக்காவில், அதாவது பார்த்திங்கன்னா திருச்சியில் இருக்குது. இந்த ஒரு கோவில் வந்து எப்போயுமே வந்து தண்ணிக்குள்ளேயே தான் காணப்படும். கருவறைகள்லேருந்து ஊற்று வந்துகிட்டே இருக்கும் ஒரு கோவிலாக தான் இந்த கோவில் காணப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா காட்டுத்தலமாக இருக்க காலதீஸ்வரர் கோவில் பார்த்திங்கன்னா காளஹஸ்தி, அதாவது பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது காணப்படுது. இது பார்த்திங்கன்னா கருவறைக்குள்ளேயே காற்றே போக முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு இருட்டாகவும் ரொம்ப வந்து காற்று போகிற இடவசதி இல்லாத ஒரு கோவிலாகவும் எப்பயும் ஒரு விளக்கு மட்டும் ஏந்திகிட்டே இருக்க ஒரு கோவிலாகவும் இது காணப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆகாய தலம், அது பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்த கூத்து தில்லை நடராஜன் இருக்க தலமாக பார்த்திங்கன்னா இந்த தில்லை நடராஜர் கோவில் ஆகாய தலமாக விளங்குது. இது பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் காணப்படுது. அதாவது சிதம்பரம் எங்கே இருக்குது? தென்னிந்தியா. இது பார்த்திங்கன்னா தென்னிந்திய அளவில் உள்ள மிகப்பெரிய ஒரு சிவன் கோவிலாக காணப்படுது. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவபெருமான் ருத்ரதாண்ட கோலத்தில் தான் காணப்படுவார். இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த உலகத்துக்கு மையப்புள்ளி இருக்கிறதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உருவம் கிடையாது. சிதம்பர ரகசியம்னு சொல்லப்படுற காலி சும்மா உள்ள ஒரு ஸ்பேஸ் காலி இடத்துக்கு தான் வந்து நம்ம கடவுளாக கும்பிட்றோம். ஆனால் வந்து சிவபெருமான்ட்டு நடராஜர் உருவம் இங்கே தான் காணப்படுது. சரியாக தான் அதை புரிஞ்சுக்கிறோம் மெயினாக. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வந்து நம்ம இந்த 5 விஷயத்தையும் சொல்லிட்டு வந்தேன். இந்த 5 விஷயத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம சொல்லவா? என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு காஞ்சிபுரம் திருவானைக்கோவில், திருவண்ணாமலை, காளஹஸ்தி இந்த 4 கோயிலுக்கும் கிட்டத்தட்ட 79 டிகிரி தீர்த்த கிரகையில் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கிறதா சயின்டிஃபிக்காக சொல்லப்படுது. அது வந்து அந்த காலத்தில் எப்படி ஒரு ஜிபிஎஸ் இல்லாமல் அப்படி ஒரு நேர்கோட்டில் வந்து இந்த 4 கோயிலும் ஒரே நேராக வந்து அமைச்சாங்கிறது இன்னுமே வந்து பிரமிக்கக்கூடிய விடயமாக தமிழ் வரலாற்றிலே முக்கியமான ஒரு அங்கமாக வந்து இது காணப்படுது. சரியாங்க? அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு விளக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம புராணத்து காலத்து மக்கள் சரி இல்லாட்டா ஆன்மீக சான்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த 5 தலங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம உடலில் வந்து 5 பூதங்களே ஆனது தானே. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம உடம்பையும் மனசையும் வந்து சுத்தம் பண்ணிட்டு தானே இருக்கணும். அதுக்கு ஒரு அடையாளமாக பார்த்திங்கன்னா தான் இந்த ஒரு 5 தலத்தையும் வந்து 5 பூதங்களை வந்து ஒரு நேர்கோட்டில் அமைக்க இந்த கோயிலில் அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா இப்படி அமைக்கப்பட்டனாலே பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்பெஷலாகவும் காணப்படுது.
சரிங்க. நம்ம வந்து இப்போ இந்தியாவில் உள்ள கோயில்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம். அடுத்து இலங்கையில் வந்து எந்தெந்த கோயிலில் வந்து சிவராத்திரி ஸ்பெஷலாக இருக்கும், அதாவது அந்த பஞ்ச ஈஸ்வரங்கள் என்னென்ன, அது ஸ்பெஷல்லாம் பற்றி நான் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பஞ்ச ஈஸ்வரங்களை நான் பெஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போகிறேன் நகுலேஸ்வரம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நகுலேஸ்வரத்தில் வந்து வருடாந்த முகழ்ச்சியம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தேர் திருவிழாவும் வர போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோவிலில் பார்த்தீங்கன்னா 5 தேர்கள் வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தேருக்காக பார்த்தீங்கன்னா பகல் பொழுதில் பார்க்குறதுக்காக காலையிலேயே போயிடுவாங்க. இல்லைன்னா அங்கே போய்ட்டு அந்த அப்படியே சுவாமி வலம் இது கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இரவு பொழுது தங்கி சிவபெருமான்ட்டு மகா ஆராதனை மகா தரிசனத்தை கண்டுட்டு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு கோயிலே முழிச்சிருந்துட்டு காலையில் தான் பார்த்தீங்கன்னா வீடு திரும்புறதா ஒரு அதிசயம் இந்த கோயிலில் இருக்குது. அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா திருக்கேதீஸ்வரம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா முந்தி காலத்தில் ஆங்கிலேய காலத்துலேயும் சரி, இல்லாட்டி முந்தி மன்னர்கள் இந்த ஆட்சி புரிஞ்ச காலத்துலேயும் சரி ரொம்ப ஸ்பெஷலான கோயிலாக காணப்படுது. உலகத்தில் இலங்கையிலே உள்ள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு லிங்கம் காணப்படுற கோயிலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருக்கேதீஸ்வரர் கோயில் காணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 கடலை சுற்றியுள்ள ஒரு மலையில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் காணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா கேதீஸ்வரரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அம்பிகையும் வந்து அருள் புரிகிறாங்க. இந்த ஒரு கோயிலை பார்த்தீங்கன்னா உள்ள சிவலிங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு எங்கேயும் காண முடியாத அளவுக்கு மக்கள்லாம் கொண்டு வந்து தண்ணீரை வந்து அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற ஒரு அதிசயம் நடக்கும். இலங்கையிலே எந்த கோயில்லையும் இப்படி வந்து சிவபெருமானுக்கு வந்து சிவபக்தர்கள் வந்து அபிஷேகம் செய்கிற ஒரு அதிசயத்தை காண முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு சிவபக்தர்கள் வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செய்கிற ஒரு அதிசயம் இந்த கோவில் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து திருக்கோணேஸ்வரம். இந்த ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கடலுக்கு அண்மையில் உள்ள ஒரு கோயில் தான். இது பார்த்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரர் உள்ள ஒரு கோயிலாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பிகை அருள் புரிகிற ஒரு சிவத்தலமாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற ஒரு தலமாக காணப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள தேவாரத்து பாடல் பெற்ற பலங்கள் 2 காணப்படுது. அதில் ஒன்று திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம். அதில் ஒன்று தான் இந்த திருக்கோணேஸ்வரம். அதாவது திருஞான சம்பந்தர், திருஞான சம்பந்தர், அடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவங்க 2 பேரும் இது தேவாரங்களை பாடின ஒரு தலங்களாக இது காணப்படுது. அவ்வளவு ஸ்பெஷலான தேவார பாடல் பெற்ற தலமாக இது காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பல வாணேஸ்வரம் கோயில் காணப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் உள்ள கோயில்லையே பார்த்தீங்கன்னா மெயின் நகரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இலங்கையின் தலைநகரமான பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கொழும்புல பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்குது. இந்த ஒரு தலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஒரு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும் கல்கோயிலை கண்டா. அது மாதிரி தான் ஸ்ரீ பொன் ராமநாதன் அவெல்லாம் ஆசைப்பட்டு கட்டப்பட்ட ஒரு கற்கோயிலாக காணப்படுது. இலங்கையிலே பார்த்தீங்கன்னா முழுக்க கற்க அமைக்கப்பட்ட ஒரு சிவன் கோயில்னால் இதைத்தான் எல்லாம் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கொழும்பில் உள்ள கொச்சிக்கடையில் உள்ள நகரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா சக்தி டிவியாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு சிட்டி சேனல்களில் வந்து எப்பயுமே இது சிவராத்திரி நடந்தால் ஒரு லைவ் காட்டுற ஒரு கோயிலாக வந்து இந்த கோயில் காணப்படுது, சிவராத்திரி லைவ். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து முழுக்க கற்களால் அமைப்பட்டு இன்னொன்று கொழும்புல மக்களுக்கு அதிகமாக வர ஒரு சிவன் கோயிலாக காணப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா 5வது கோயிலை நம்ம பார்க்க போகிறது வந்து முன்னேஸ்வரம். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். எல்லா கோயிலுக்கும் முன்னாடி தோன்றினது தான் முன்னேஸ்வரம் கூட சொல்கிற மாதிரினாலும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இலங்கையில் உள்ள பஞ்ச ஈஸ்வரங்களில் முதலாவதாக தோன்றிய கோயில்னு சொல்லப்படுது. இந்த முன்னேஸ்வரன் கோயில் வந்து எங்கே இருக்குன்னா சிலாபத்தில் இருக்குது. அதாவது குருநாகலுக்கு அம்மீத்த நகரமான சிலாபத்தில் இருக்குது. அது பார்த்திங்கன்னா வந்து கடற்கரை ஓரமாக பார்த்திங்கன்னா இந்த கோயிலும் அமைந்திருக்கு. இந்த கோயிலில் உள்ள சிவபெருமானும் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். இங்கேயே சிவலிங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு தான் இந்த ஒரு கோயிலும் இல்லை ஒரு சிவனும் வழிபடுறாரு. இங்கே நிறைய மக்கள் வரக்கூடியதாக காண முடியும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலும் எப்பயும் பார்த்திங்கன்னா வசந்தம் டிவியில் வந்து சிவராத்திரி லைவ் போகிற ஒரு கோவிலாக காணப்படுது. இங்கேயும் நிறைய பக்தர்கள் வரக்கூடியதை காண முடியுது, வழிபாடு மேற்கொள்ளக்கூடியதை காணப்படுது. இதுதான் பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள 5 ஈஸ்வரங்கள் கொண்ட கோயில்களுக்கு சிறப்பு சிவராத்திரி மகிமை. அதாவது பார்த்திங்கன்னா இதை தாண்டியும் நிறைய கோயில்கள் இலங்கையில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுகள்லேயும் பார்த்திங்கன்னா சிவராத்திரி வழிபாடுகள் எல்லாம் வந்து சிறப்பாக நடைபெறும். மக்கள் வந்து வழிபடுறதா இருக்கட்டும், இல்லாட்டி டிவி மூலியமாக பார்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபோனில் வீடியோ போல் வேலைகளை பார்த்திங்கன்னா இந்த ஒரு மற்ற கோயில்லையும் போய் செய்வாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து பஞ்ச ஈஸ்வரங்கள் பஞ்சபூத தலங்களை பற்றி பார்த்தோம். நான் ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். நம்ம எத்தனை கோயில்களை இப்போ பார்த்துருக்கோம், மொத்த எண்ணிக்கை என்ன, அதெல்லாம் பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இவ்வளோ சொன்னதுனே இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து புரியாமல் இருந்திருக்கும், கொஞ்சம் விஷயங்கள் புரிஞ்சிருக்கும், அப்படிலாம் இருக்கலாம் தானே. அப்படி தெரியாத விஷயங்கள் இருந்தால் அதை வந்து நீ தெரிஞ்சுக்கணுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஒரு கட்டுரையை வந்து பின் பண்ணி வைக்கிறேன், அதை போய்ட்டு பார்த்துக்கணும். நான் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், அதை போய்ட்டு பார்த்துக்கணும்.
சரியாங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விரதம் வந்து ஒரு நாள் விரதம்னாலும் நிறைய பேர் அனுட்டிக்கலாம். அதாவது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விரதத்துக்கு வந்து யாருமே சாப்பிடாம தான் விரதம் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி வீட்டில் 4 சாம பூசைகள் செஞ்சுட்டு சாப்பிடாம முழுக்க முழுக்க முழிச்சிருந்து, அதாவது பார்த்தீங்கன்னா கண் முழிக்காட்டியும் மனசு முழிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருந்துட்டு சிவபெருமானை வழிபட்டுட்டு மந்திரங்கள் சொல்லிட்டு இந்த விரதத்தை இருக்கணும். காலையில் 6 மணிக்கு முடிந்த பிறகு அப்புறம் வந்து படையல் போட்டு சாப்பாடு சாப்பிட்டு சிவன் கோயிலில் போய்ட்டு வழிபட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கலாம். இதனால பார்த்திங்கன்னா ரொம்பவே பலன்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிவராத்திரியை வந்து நம்ம கும்பிட்றனால மட்டும் பலன் இல்லை. அது பார்த்திங்கன்னா ஒரு சிவராத்திரி நம்ம வந்து 7 வருஷமாக தொடர்ந்து ஒரு சிவராத்திரி விரதத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தாவோ 7 வருஷமோ 24 வருஷமோ அப்படி கடைபிடிச்சிட்டு வந்தால் நம்ம வந்து நம்மளோட தலைமுறையே பார்த்திங்கன்னா பாவங்கள்லேருந்து விடுபட்டு நம்ம தலைமுறையே வந்து செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியெல்லாம் இருக்கனால இந்த சிவராத்திரி விரதத்தை நீங்கள் முக்கியமாக வழிபட்டால் நல்லதுன்னு நான் சொல்ல போகிறேன். அவ்வளோதாங்க வீடியோ. இதோட முடியுது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 2026 பிப்ரவரி 15 பார்த்திங்கன்னா நம்ம முன்னேஸ்வரம்ல நகுலேஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா ரதம் தேர் வர்ற ஒரு விழா நடக்க இருக்குது. அந்த தேர் திருவிழா பற்றி நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். நிறைய பேர் வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த வீடியோ நான் போட முடியும். அதான் ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிச்சுன்னா நான் வந்து அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ரொம்பவே அந்த வீடியோவும் ஃபன்னாக இருக்கும், பயன்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் உள்ள நிறைய பக்தர்களுக்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இலங்கை பக்தர்கள் பார்த்தா ஓம் நம சிவாயா போட்டால் அவங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் அடுத்து கடைசியாக ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். என்னென்னா சிவராத்திரி அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வந்து நம்ம வந்து அப்பன் சிவனுக்கு செய்கிறனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தம் அடிக்கிறதா இருக்கட்டும், மதுபோதையில் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பெண்களை தப்பாக நினைக்கிறதா இருக்கட்டும், அப்படியெல்லாம் விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் சிவனை மட்டும் ஒரு நிலையாக வழிபடுங்க. ஏன்னா வந்து அதுதான் முக்கியம். நீங்கள் கோயிலுக்கு போகிறது வந்து வேறு நோக்கத்துக்கு போவாங்க. அப்படி வேறு நோக்கத்துக்கு போகிறதுனா கோயிலுக்கே போவாங்க. வீட்டில் படுத்து தூங்கிடுங்க. அவ்வளோ தான் சொல்ல இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது கூட தப்பு இல்லை. ஆனால் விரதம் இருக்காமல் கெட்ட செயல்களில் ஈடுபட்டால் தான் அது மகா பாவம். ஏன்னா சிவபெருமான் வந்து முக்கண்ணன். அவர் பார்த்திங்கன்னா எந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம அவதானிச்சுட்டே தான் இருப்பார். அதனால் அந்த முழுமுதற் கடவுளுக்கு வந்து நம்ம அலட்சியப்படுத்துற வேலைகள் செஞ்சால் அது நம்ம தலைமுறைக்கும் சரி நம்மளுக்கும் சரி பாவத்தை ஏற்படுத்தி நம்ம நரகத்துக்கு கொண்டு போய்ட்டு விட்டுரும். நான் உண்மையாக ஒன்று சொல்லிக்கிறேன். அன்பே சிவம் உடலே வந்து கோவில் உள்ளமே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வழிபட்டு இருந்தாலும் ரொம்பவே நல்லதான். நல்ல முறையில் சிவபெருமானை வழிபட்டு சிவராத்திரியை அன்பாக சந்தோஷமாக குடும்பத்தோட விரதத்தை நட்டு பலன்களை பெறுங்க. அவ்வளோதான். நன்றி, வணக்கம், பாய். அன்பே சிவம், ஓம் நம சிவாய. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஆதரவு எனக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.